அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது டிசிசிபி எக்ஸாம் சார்ந்த ஒரு மிக முக்கியமான அப்டேட். சரிங்களா, நம்ம எஸ்ஆர்பிக்கும் சரி டிசிசிபிக்கும் சரி எவ்வளோ வேக்கண்ட் இது வரைக்கும் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட்டுக்காக எக்ஸாமினேஷன் வரப்போகுது சார்ந்த ஒரு முழுமையான தகவலை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, இது உங்களுக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து இந்த சர்க்குலர் என்பது வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் பார்க்கலாம். மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உள்ள உதவியாளர் காலிப்பணியிடங்களில் எண்ணிக்கை விவரம் 10/6/2024 உள்ளவாறு அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, முதல்ல பார்த்துக்கிட்டிங்கன்னா மண்டலத்துடைய பேர் சென்னையில் மொத்தம் 105 காலிப்பணியிடங்கள் இருக்குது. கோயம்புத்தூரில் 51, கடலூரில் 28, தருமபுரியில் 32. சரிங்களா, சேலத்துக்கு உங்களுக்கு வேக்கண்ட் கொடுக்கல. சரிங்களா, காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இப்போ புதிதாக நாமக்கல் கூட்டுறவு வங்கி தோற்றுவித்திருக்கிறாங்க, மத்திய கூட்டுறவு வங்கி. அந்த ஒரு காரணத்தினால உங்களுக்கு சேலத்துக்கு வேக்கண்ட் கொடுக்கல. அது இனி உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் திண்டுக்கல் 28, ஈரோடு 26, காஞ்சிபுரம் 98, கன்னியாகுமரி 18, மதுரை 67, நீலகிரியிலேருந்து 22 வேகன்சி உங்களுக்கு வரும். புதுக்கோட்டையில் 10, ராமநாதபுரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 19 வேகன்சியும், சிவகங்கையில் 60 வேகன்சி, தஞ்சாவூரில் உங்களுக்கு கொடுக்கல, அதை இனி அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா, திருவண்ணாமலையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 22 வேகண்ட்டு, கும்பகோணமும் அதே போல் உங்களுக்கு இனி அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. திருச்சியில் 52 வேகன்சி, திருநெல்வேலியில் 51, தூத்துக்குடியில் 41, வேலூரில் 48, விழுப்புரத்தில் 20, விருதுநகரில் 11. ஆக மொத்தம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 89 வேகன்சி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு. எஸ்ஆர்பி எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஎன்இசி பேங்கை பொறுத்தளவு 49 வேகன்சி இருக்கிறதாகவும், டிஎன் ஃபெடரேஷனில் பொறுத்தளவு 47 வேகன்சி, எஸ்எல்டி பேங்க் அதாவது நம்மளுடைய லேண்ட் நிலவள வங்கியுள்ள பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 வேகன்சி இருக்குது. தமிழ்நாடு கூட்டுறவு யூனியனை பொறுத்தளவில் 13 வேக்கண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன்சிசிஎஃப் சரிங்களா, கன்சியூமர் சொசைட்டியை பொறுத்தளவில் உங்களுக்கு 14 வேக்கண்ட் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. சரிங்களா, இது முதல் கட்டமாக கூட்டுறவுத்துறையிலேருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. மேபி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூன் எண்டில் உங்களுக்கு டிசிசிபி நோட்டிஃபிகேஷன் வரலாம், அல்லது அப்படின்னு சொன்னால் ஜூலையில் ஃபஸ்ட்டு வீக்கில் கண்டிப்பாக வரும். சரிங்களா, உங்களுக்கு இது சார்ந்து ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலுடைய டெலிகிராம் சேனல் லிங்க்கும் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குறேன். அதில் இது சார்ந்த மிக முக்கியமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.